தெரியும்? உலகத்திலேயே பாதிக்கப்பட்டது இந்தியா தான். மார்பக புற்றுநோயால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. மார்பக புற்றுநோய் அப்புறம் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? எப்படின்னு 30 வயசு ஆகி போச்சு. 30 வயசு ஆச்சா? அவ்வளவுதான். 30 வயசு ஆனாவே எல்லாமே வந்துருது. சரிதான். ஆமா, எல்லா விதமான நோயும் வருது. வருது. இந்த மார்பக புற்றுநோய்ன்றது 30 வயசு மேல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வருது. இது எப்படிலாம் வருதுன்னா அதுதான் சொல்றேன். சின்ன வயசுல வயசுக்கு வந்துடுறாங்க. சின்ன வயசுல வயசுக்கு வந்துடுறாங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி விட்டுறாங்க. சரி, இது மாதிரி பண்றதால இந்த மார்பக புற்றுநோய் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கிடையாது, வேற நம்ம ரத்த சொந்தம், ரத்த பாசம் அவங்களால இருக்காங்களா, அவங்களுக்கு யாருக்காச்சும் இருந்தாலும் நம்மளுக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த மார்பக புற்றுநோய எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? ஒண்ணு இல்லைன்னா ரொம்ப ஈஸி தான் கண்டுபிடிக்கிறது. வேற எப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு மேல இருக்கிற அனைவருக்கும் வரும். சரி, கண் பரிசோதனை மூலமா ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். கண் பரிசோதனையா? ஆமாங்க. அப்படின்னா எப்படி நான் பண்றது? இடதுபுற மார்பகத்தை வலது கையாலையும், சரி, வலதுபுற மார்பகத்தை இடது கையாலையும் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று பரிசோதனை செஞ்சு பார்ப்போம். சரி, பாப்போம். இந்த கையால் தொட்டு பார்க்கும் போது சரி, அப்படியே ஏதாச்சும் ஒரு கட்டி மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா இது மார்பக புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறி. அது மட்டும் இல்லாம அந்த காம்பு லைட்டா நம்ம மென்மையா நசுக்கி பார்க்கும்போது சரி, ஒரு திரவம் கலந்த ரத்தம் வெளிப்பட்டுச்சா சரி, அது மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகள். இது மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறிகள் தெரியுதுன்னா உடனே அணுக வேண்டியது அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை, பொதுநல மருத்துவமனை, தாலுகா மருத்துவமனை. அங்க போனீங்கன்னா எல்லா டீடைலும் சொல்லுவாங்க. கண் பரிசோதனை எப்படி எல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை எப்படி எல்லாம் நீங்க கண் பரிசோதனை செய்யறத பத்தி முழு விவரமா சொல்லுவாங்க. சொல்லிக்கிறேன். அல்லாட அவசரண்டா, அல்லாட ஜனங்களே, 5 நிமிஷம் இல்லைங்க, அன்போடு நான் சொல்லுறதை கேளுங்க. அவசரண்டா, அல்லாட ஜனங்களே. சார் எங்க பாருங்க சார். ஓகே சார். சார் பாத்துங்க. மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிடுவாங்க.
சார் மீட்டிங் நம்பர் சார் இந்த வயா ஸ்கிரீனிங் கேன்சர் சர்வீஸ் கேன்சர் சொல்றாங்க சார், அது உள்ளேங்க சார். மேமோ கால் சஸ்பெண்ட் பண்ணவங்க நம்ம ஒரு கேரக்டர் மாதிரி மேப்பிங் எல்லாத்தையும் செகண்ட் பேஸ்ல 7 தேர்ட் பேஸ் 1 or 2 months போன இருக்கு. இருந்தானா அதான் ஆள் குறுக்கல போறாங்களா போட்டோம். செக் நீங்க இப்படி வந்துருங்கம்மா, இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க, மேல போயிடுங்க இல்லாட்டி. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதன்படி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல்வேறு நலத்திட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டம் விரிவாக்கம் தொடக்க விழா மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் வருகை புரிந்து தொடங்கி வைக்க வருகை புரிந்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு முதன்மை செயலாளர், தேசிய நலவாழ்வு குழும இயக்குநர், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை இயக்குநர் மற்றும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆவடி மாநகராட்சி ஆணையர், மாண்புமிகு மேயர், துணை மேயர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மருத்துவர்கள் ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்குகிறது.
நீராறும் கடலொடுத்த நிலமளந்த கிளியொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டனிரே தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் இழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. திருவள்ளூர் மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் பிரியா ராஜ் அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு அழைக்கிறோம். சிங்கார சென்னையின் குடிநீர் தாகத்தை தீர்க்கும் பூண்டி நீர்த்தேக்கத்தை தன்னகத்தை கொண்ட திருவள்ளூர் மாவட்டத்தின் பூண்டி வட்டாரத்தில் திருப்பாச்சூர் துணை சுகாதார நிலையத்தில் நடைபெறும் சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டம் விரிவாக்க துவக்க விழாவுக்கு பங்கேற்க வருகை புரிந்துள்ள கடைக்கோடி மக்களுக்கும் உயர் மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மக்களை தேடி மருத்துவம் முதல் பாத பாதுகாப்போம் திட்டம் வரை தந்து மருத்துவ புரட்சி ஏற்படுத்திய 4 ஆண்டு நல்லாட்சி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மருத்துவத்துறையில் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கும் எங்கள் மாரத்தான் நாயகன் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் திருவள்ளூர் மண்ணின் மைந்தர் ஆவடி கண்ட ஆற்றல் அரசர் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவில் திட்ட விளக்குரை ஆற்ற உள்ள தமிழ்நாடு மருத்துவத்துறை முன்னேற்றம் காண பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மரியாதைக்குரிய அரசு முதன்மை செயலாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் பல்வேறு தொழில்நுட்பங்களை புகுத்து வளர்ச்சி கண்டுள்ள தமிழ்நாடு தேசிய நலவாழ்வு குழுமம் இயக்குனர் அவர்களையும் பொது சுகாதாரத்துறையில் ஏற்றம் தரும் மாற்றம் கண்ட எங்கள் ஆசான் எங்களுடைய இயக்குனர் அவர்களையும் இவ்விழாவில் தலைமை உரை ஆற்ற உள்ள மரியாதைக்குள்ள திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் எங்களுக்கு எல்லா விதத்திலும் வழித்துணையாக இருக்கும் அவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் பூவிருந்தமல்லி, திருத்தணி, பொன்னேரி மற்றும் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இவ்விழாவில் சிறப்பிக்க வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய ஆவடி மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள், எங்கள் டீன், எங்கள் செய்தி மற்றும் அனைத்து அலுவலக பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவுக்கு எங்களுக்கு வழிநடத்த உதவியாக இருந்த எங்கள் இணை இயக்குனர் தொற்றா நோய் அவர்களையும், எங்கள் அடிஷனல் டைரக்டர் NHM அவர்களையும் மற்றும் பத்திரிகை நண்பர்களையும், ஆல் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாஃப்ஸ் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. அடுத்ததாக விழா குழுவின் சார்பாக மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட சுகாதார அலுவலர் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களை தொடர்ந்து மேடையில் உள்ள முன்னணியினர் அனைவருக்கும் மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்கள் நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறையின் இயக்குநர் அவர்களை திட்ட விளக்குரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலம் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்,
சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர், எங்களோட பிரின்சிபல் செக்ரட்டரியல், NDNHM அண்ட் ஆல் த அபிஷியல்ஸ், சுகாதாரத்துறை அனைத்து ஊழியர்களுக்கும் இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் ரொம்ப இம்பார்ட்டன்டான டே. இது ஒன் ஆஃப் த அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட்டும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த கேன்சர் கூடுதல் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி பாதிப்பை நம்ம வெகுவா குறைக்கணும்னா எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணுமோ அவ்வளவு நல்லது. சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதால நம்மளோட பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பும் குறையும், அவுட்கமும் நல்லா இருக்கும். அதை எய்ம் பண்ணி தான் எப்படி இதை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட். இது குறிப்பா 3 வகையான கேன்சர்கள் தான் இப்ப அதிகமா இருக்கு. வாய் புற்றுநோய், கர்ப்ப வாய் புற்றுநோய், அது மார்பக புற்றுநோய். இதை கண்டுபிடிக்கிறதா இருக்கு. இந்த பர்டிகுலர்ல என்னன்னா, இது வரைக்கும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் லெவல்ல மட்டுமே இருந்தது. இப்ப இந்த மாதிரி துணை சுகாதார நிலையம் HSC சொல்லக்கூடிய இடத்துலயே நம்ம இது கொண்டு வந்திருக்கோம். இதுக்காக எங்களோட பணியாளர்கள் அவங்களுக்கு அதுக்குண்டான ட்ரைனிங், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி HSCல பொதுமக்களுக்கு வெகு அருகாமையிலே இருக்கக்கூடிய இடத்துல இதை கொண்டு வந்து மட்டும் இல்லாம என்னன்னா, இதுக்கு எலிஜிபிள் ஆன எல்லாரையும் அபிஷியலா வீடு தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு அழைப்புதல், இன்விடேஷன் சொல்லுவோம். அதாவது தயவு செய்து இதை டெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு. இது பிரகாரம் இங்க வந்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான டெஸ்ட். ஒரு 3 to 5 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும். வலி இருக்காது. எங்களோட பெண் பணியாளர்கள் தான் இதை செய்வாங்க. ரொம்ப சிம்பிளா டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க மாதம் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணோம்னா இந்த வாய் புற்றுநோயும் உடனடியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி மார்பக புற்றுநோயும் சரி, இல்ல கர்ப்பவாய் புற்றுநோயும் சரி, இது நல்லா கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டெஸ்ட். இதை யாருக்காவது சஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா அருகில் உள்ள GHக்கோ மெடிக்கல் காலேஜுக்கோ நாங்க மேப்பிங் பண்ணிருப்போம். அதாவது இங்க இருந்ததுன்னா உங்களுக்கு அங்க அழைச்சு போயிட்டு இதை கன்ஃபார்ம் பண்றதை பண்ணி கொடுப்போம். அப்படி ஒரு சூழ்நிலை யாராவது ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட், அதாவது கேன்சர்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்றது கிடையாது. ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் இலவசமாக அரசுலயும் இருக்கு. அது இல்லாம தனியார் மருத்துவமனைகளிலும் நம்ம இன்சூரன்ஸ் ஸ்கீம் வழியா கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு முழுமையான திட்டம். பொதுமக்கள் இதுக்கு ஒத்துழைக்கணும். அதாவது 30 வயதை தாண்டி அனைவரும் கண்டிப்பா மார்பக புற்றுநோய்க்கும் இந்த கர்ப்பவாய் புற்றுநோய்க்கும் டெஸ்ட் பண்ணிக்கணும். 18 வயதை தாண்டி அனைவர்களும் வாய் புற்றுநோய்க்கு டெஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள் டெஸ்ட், வலி கிடையாது, 5 to 10 மினிட்ஸ்ல முடியும். இது பண்ணிட்டோம்னா கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். அடுத்தது இப்ப ஏற்கனவே எங்களோட 4 டிஸ்ட்ரிக்ட்ல எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.